நாயகன் மீண்டும் வரார் அப்படிங்கிற அந்த விக்ரம் படத்தினுடைய பாட்டு வந்து நம்ம தக்லைஃப்க்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா பயங்கரமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு 38 வருஷமா நாயகனுக்கு அப்புறம் மணிரத்னம் சார், கமல்ஹாசன் சார் சேர்ந்து பண்ற ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு நமக்குள்ள வந்து எகிட்டே இருந்துச்சு. என்னப்பா 38 வருஷம் கழிச்சு வராங்க, ஏன் இடையில சேர்ந்துருக்கலாமே அப்படிங்கிற பயங்கரமான எதிர்பார்ப்புக்கு அப்புறம் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டேன். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அப்படியே வந்து நான் சொல்லிடுறேன். ஒரு 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 பயங்கரமான எதிர்பார்ப்பு. காரணம் மணிரத்னம் சார், கமல்ஹாசன் சார், ஏஆர் ரஹ்மான் சார் 3 பேருமே வந்து பயங்கரமான லெகசி. அவங்க கூட சேர்ந்து சிம்பு சார் அவருமே வந்து ஒரு பயங்கரமான லெகசி. ஏன்னா அவருமே வந்து ஒரு 40+ இயர்ஸாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. இந்த 3 பேருமே வந்து 40+ இயர்ஸாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. கமல் சார்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் வயசும் நியர்லி 70+. அவருமே வந்து ஒரு 70 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இந்த 4 லெகசிகள் சேர்ந்து ஒரு ஒரு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக இருக்கும். சினிமா ரசிகராக பயங்கரமாக இருக்கும். அதுவும் சினிமாவின் ஆண்டவர், அதாவது என்ன சொல்றது, அவரை வர்ணிக்கிறதுக்கு மட்டும் இன்னும் வார்த்தை நம்ம புதுசாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும்.